लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்குருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2657வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற திருமொழியினுடைய 18வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். கருவிருத்த கொழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருட்கற்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர் ஓன் உரைத்த திருவிருத்தத்தோரடி கற்று இரீர் திருநாட்டகத்தே என்பதாகும். கிடம்பியாச்சான் பிள்ளை அருளிய தனியன் இது. 18வது பாசுரமானது கார்காலத்திலே கணவன் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு போனானே, இன்னும் வரவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தலைவியை பார்த்து தோழி சொல்லுகிற ஆற்றாமை கண்டு தோழி இறங்கி கூறுதல் என்று சொல்லுகிற பாசுர வகை. காலமயக்கு என்று இதை சொல்லுகிறார்கள். இது கார்காலமா பிரளய காலமா என்று தெரியாத அளவுக்கு மழை பெய்கிறதாம், தண்ணீர் எங்கும் சூழ்ந்து நிற்கிறதாம். அதை பார்த்து இது கார்காலமா பிரளயமா என்று தெரியவில்லையே என்று பயப்படுகிற தலைவிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டி பேச வந்த தோழியும் ஒரு விதமான மயக்கத்திலேயே எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லையே என்பதுமா போல பேசுகிற பாசுரம் இந்த பாசுரம். இது தோழி தலைவிக்காக வருத்தப்பட்டு பேசுகிற பாசுரம். பாசுரத்தை சேவிப்போம். கடல் கொண்டு எழுந்தது வானம், அவ்வானத்தை அன்று சென்று கடல் கொண்டு ஒழிந்த அதனால் இது கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டு எழுந்த அக்காலம் கொலோ புயல் காலம் கொலோ கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யா நிற்கும் காரிகையே. காரிகை என்ற சொல்லுக்கு அழகு என்பதுதான் நேரடி பொருள். அழகுக்கு அழகு செய்வது போல் இவள் இருப்பதனாலே இவளையே காரிகை என்று அழைக்கிறார் ஆழ்வார். இது ஒரு கவி மரபு. தோழி ஒரு தீர்மானத்திற்கு வந்து தலைவியை தேற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அதை போக்க முடியாமல் அவள் பேசுவது அவளுடைய துன்பத்தை அதிகமாக்குவதை தவிர குறைப்பதாக தெரியவில்லை. இது பிரளய காலமா கார்காலமா என்று ஆராய்ந்து முடிவு செய்யும் காலம் வரையிலாவது தலைவி கொஞ்சம் ஆறுதலாக இருக்கட்டும், அதற்குள் தலைவன் வந்து விடுவான் என்பது தோழியினுடைய எண்ணமாக இருக்கிற காரணத்தினால் அதனால் இது அதுவா இதுவா என்று கார்காலமா பிரளய காலமா என்று சந்தேகப்பட்டு பேசியிருக்கிறாள் என்று கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தலைவியை நோக்கி தோழி கடலளவு தண்ணீரை அருவியாக பொழிகின்ற வானநிலையை பார்த்தால் கடலிருந்த நீரையெல்லாம் உகந்து கொண்டு திரும்ப கொண்டு வந்து பெய்வது போல தெரிவிக்கிறது. எனவே இதை தீர்மானிக்க முடியவில்லை. வானத்திலே எஞ்சி நின்ற நீர்தான் இப்போது மழை துளிகளாக கீழ் விழுவதால் இது கார்காலம் என்றோ மழைக்காலம் என்றோ தெரியவில்லையே என்று மயக்கமாக இருக்கிறது. இது கணனாகி எம்பெருமான் ஒரு காலத்திலே 3 அலங்குகளையும் அளந்து மண் விண் பாதாளம் என்று 3 உலகங்களையும் கடல்கோள் கொண்டதனாலே அந்த பிரளய காலத்திலே தன்னுடைய திருவயிற்றில் வைத்திருந்து காப்பாற்றினானே, அந்த காலமா என்றும் தெரியவில்லை. எனவே எப்படி இருந்தாலும் கார்காலம் என்று நெருங்கி வந்து விட்டது, தலைவன் வந்து விடுவான், நீ கண்ணீர் பெருக்குவதை நிறுத்துவாயாக என்று சொல்லுகிறாள். தன்னை விட்டு பிரிஞ்ச தலைவன் கார்காலத்தில் வந்துடுறேன்னு சொன்னான், உறுதியளித்து விட்டு சென்றான். என்றாலும் இப்போது இருக்கிற வானநிலையை பார்த்தால் இது கார்காலம் போலத்தானே தோன்றுகிறது. ஆனாலும் அவன் திரும்பி வந்த பாடில்லையே என்று தலைவி இயங்குகிறதுனால இந்த பாசுரத்தில் தோழி தலைவியை பார்த்து சொல்கிறா, கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி போகிற அளவுக்கு மழையாக பெய்யுதே, என்னன்னு புரியலையே, ஒருவேளை பிரளய காலமானும் தெரியலையே. ஆனால் கவலைப்படாதே, எப்படி இருந்தாலும் கார்காலம் தொடங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஞ்சி இருக்கிற நீர் தூரல்களாக விழுவதனாலே இது கார்காலம் என்று நினைக்கிறேன். அவன் வந்து விடுவான், அதுவரைக்கும் நீ அழுகாமல் இருப்பாயாக என்று தலைவியை பார்த்து தோழி தேற்றுகிற பாசுரத்திலே இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை நாம் சேவிக்கலாம். கடல் கொண்டெழுந்தது வானம், அவ்வானத்தை அன்றி சென்று கடல் கொண்டு ஒழிந்த அதனால் இது கண்ணன் மண்ணும் விண்ணும் கடல் கொண்டெழுந்த அக்காலம் கொலோ
புயல் காலம் கொலோ கடல் கொண்ட கண்ணீர் அருவி செய்யா நிற்கும் காரிகையே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அப்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயண ஆயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தேல் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.